வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தினமலை குறுக்கு எழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் இன்றைக்கி ஆன்சர் சால்வ் பண்ணலைங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இன்னும் ஒன்றுமே சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 மார்ச் 2026ங்க. சரிங்களா? இப்போ 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு இடமிருந்து வலம். 1. பொது ஜனம் என்ற பொருள் கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய கட்சி. பொது ஜனம் அப்படிங்கிறோட அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சியோட பேர் என்னென்னா ஆம் ஆத்மி. பதில் என்ன? ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மி அப்படின்னா ஆமுக்கு சாதாரண அப்படின்னு அர்த்தம். ஆத்மி மனிதன், சாதாரணமான மனிதன் அப்படிங்கிறத இதோட ஒரிஜினல் மீனிங். பொது ஜனம்ங்கிறது இவங்க இங்கே ஹிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்க. 1 மேலேருந்து கீழே என்ன? மனிதனுக்கு உள்ள டேஷ் அறிவு என்பதை பகுத்தறிவு என்போம். மனுஷனுக்குள்ள பகுத்தறிவுன்னா 6th சென்ஸ், 6ஆம் அறிவு. ஆறாம் அறிவு தான் பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். என்ன செய்யணும் அப்படிங்கிறத 1 ஸ்டெப் யோசிச்சு செய்கிறது 6th சென்ஸ். மனுஷனுக்கு யோசிக்கக்கூடிய தன்மை கொடுத்துருக்கான். எதனாலும் நின்று நிதானமாக யோசிச்சுட்டு அது சரியாக கரெக்டாக திங்க் பண்ணி செய்கிறது தான் 6ஆம் அறிவு. சரிங்க. 2 மேலேருந்து கீழே ஆன்ஸுக்கு. வருடத்துக்கு வருஷத்துக்கு அப்படிங்கிறதுக்கு வருஷங்கிறத ஆண்டுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வருடத்துக்குன்னு சொன்னனால இங்கே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆண்டுக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ 3 மேலேருந்து கீழே என்ன? நண்பன். நண்பன் மீள ஆரம்பிச்சிருந்தா நம்ம தினமலையில் அடிக்கடி பார்ப்போம். மித்திரன்னு சொன்னால் நண்பன். மித்திரன்கிற வேர்டுக்கு நண்பன்கிறது தான் மீனிங். மித்திரன். சரிங்களா? சரி. இப்போ 9 இடமிருந்து வலம் என்ன? அவசரமாக, குயிக்கா. இங்கே இக்கு வந்தாச்சு, ட்ரா வந்துருக்கு. இப்போ சீக்கிரமாகன்னு எழுதி பார்ப்போம். சீக்கிரமாக. ஓகே, கரெக்டாக வருது. அவசரமாக கொண்டாங்கிறதுக்கு சீக்கிரமாக கொண்டா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இதுதான் இந்த சைடு உள்ள வேர்டு. இன்னும் இந்த கே வச்சு தான் அடுத்து சால்வ் பண்ணணும். 4 மேலேருந்து கீழே. ஸோ 4 மேலேருந்து கீழே பார்ப்போம். கைகள். கையை கரம்னு சொல்லலாம். ஸோ கைகள் அப்படின்னா ப்ளூவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கரங்கள் அப்படின்னு எழுதி பார்த்தா பஸ்ஸில் கரம் சேரம் வெளியே நீட்டாதுன்னு சொல்லுவாங்கள்ல, கையையும் தலையும் வெளியே நீட்டாது. ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய மீனிங் தான். இதை தான் அப்படி நீட்டாக எழுதிப்பாங்க. க ட்ர இங் க இல். கரங்கள். கரம்னா கை. இப்போ ப்ளூவரில் கேட்டிருக்காங்க, பன்மையில் கேட்டிருக்காங்க, ஒருமையில் கேட்காம. சரிங்களா? 6 இடமிருந்து வலம் பார்ப்போம். ட்ரால ஆரம்பிச்சிருக்கு. இது இந்த வடிவேலு காமெடியில் ஆகக்கூடியது. ட்ரிஸ்க் எடுப்பது அவனுக்கு டேஷ் சாப்பிடுவது போல். ட்ரிஸ்க்காக எடுக்கிறது என்ன சாப்பிட்ற மாதிரி இருக்கான்? ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கான். அவ்வளோ ஈஸியாக இருக்கான். சரி. 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? பூங்கொத்து. பூங்கொத்துன்னா மொத்தமாக பொக்கே. பொக்கே கொடுக்காங்கல்ல, பொக்கே. நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, பூங்கொத்து, பொக்கே. சரிங்க. 5 இடமிருந்து வலம் போல ஆரம்பிச்சுக்கு. தங்கம். தங்கத்துக்குன்னு கோல்டு. கோல்டுக்கு இது போல ஆரம்பிச்சாச்சு, பொன். சரிங்களா? 7 இடமிருந்து வலம் என்ன? நவகிரகத்தில் ஒரு பாம்பு கிரகம். நவகிரகத்தில் பாம்பு கிரகம் அப்படின்னா ராகுவும் பாம்பு தான், கேதுவும் பாம்பு தான். ஸோ கேது, கே வந்தாச்சு, து.
சரி, 8க்கு மேலேருந்து கீழக்கு தூங்க இடத்துக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. கப்பல் தங்கும் இடம். கப்பல் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தா போர்ட், ஹார்பர். 2க்கு தமிழில் சொல்லணும்னா துறைமுகம். சரி, இப்போ 11 இடமிருந்து வலம் என்ன? 2 எழுத்து மூ. எள்முனை என்பதற்குள் மறக்க முடியாத பறவை. எள்முனை 2 எழுத்து மூ வந்தாச்சுங்க. முனைன்னு ஒரு பேர்டு வராது, சரிங்களா? இல்முன்னு வராது. அப்போ எமுனா நம்ம ஈமுவை தான் சொல்கிறோங்க. நம்ம ஹைட்டாக இப்போ பறக்க முடியாத பறவை நம்ம தமிழ்நாட்டிலலாம் நிறையா வளர்த்தாங்கல்ல, ஈமு கோழி வளர்ப்பு அப்படின்னு. அந்த அவங்க எமு பறவையை தான் சொல்கிறாங்க. நம்ம ஈமு கோழின்னு சொல்லுவாங்க. ஈமு கோழின்லாம் சொல்லக்கூடாது, ஈமு பறவை தான் அது. சரி, 17 இடமிருந்து வலம் என்ன? தன் மனைவியிடம் மனமிட்டு பேசிய பின் அவனது டேஷ் பெரிதும் குறைந்து விட்டதாக உணர்ந்தான். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். 16 மேலேருந்து கீழே என்ன? 14 வைகோவின் இயற்பெயர் வை கோபால்சாமி. பதில் என்ன? கோபால்சாமி. இது கரெக்டாங்க. அதுக்கு 21 இடமிருந்து வளம் செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஒரு பிரபல வாசனை திரவியம் பிராண்டு ஒரு நீண்டகால ஒரு பிரபல வாசனை திரவியம் பிராண்ட் ஒரு நீண்டகால நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர். இதுக்கு 2க்குமே வந்து வந்திருக்கனால சார்லி சாப்ளின். சார்லி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக உள்ளது பிராண்டு. ஓகேங்க. ஸோ அப்போ இங்கே பார்ப்போம். 15 மேலேருந்து கீழே என்னது? தமிழக முன்னாள் முதல்வர் டேஷ் ராஜர். 3 முறை முதலமைச்சர் இருந்தவங்க யார்? கல்வி கண் திறந்த கடவுள் காமராஜர். இவர் 3 தடவை சிஎம்மாக இருந்திருக்காங்க காமராஜர் ஐயா. ஓகேங்களா? ஏழை மக்களோட கல்வி கண் திறந்த கடவுள்னு சொல்லுவோம். சரி, 17 இடமிருந்து வளம். இப்போ தான் நம்ம பார்த்தோம். தன் மனைவியுடன் மனமிட்டு பேசிய பின் அவனது டேஷ் பெருசாக குறைந்து விட்டதாக உணர்ந்தான். இங்கே பாருங்க, மனபாரம் வந்து பெருசாக குறைஞ்சிட்டு அவன் ஃபீல் பண்ணதாக உணர்ந்தானா. மனபாரம். ஓகேங்க. ஸோ 22 இடமிருந்து வளம் என்ன? எதிர்நீச்சல் படத்தில் ஸ்ரீகாந்த் வந்து கிட்டு மாமா, சௌகர் ஜானகி பட்டு மாமி. ஸோ எங்கள் எதிர்நீச்சல் படத்தில் கிட்டு மாமா பட்டு மாமி வந்து பாட்டு என்னென்னா வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்கள், நல்ல பாட்டு, மீனிங் உள்ள பாட்டு. 20 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். துள்ளிக்கிற டேஷ் பொதி சுமக்காது. இதை பழமொழிங்க. துள்ளிக்கிட்டு இருக்கிற மாடு வந்து மேலே லோடை வச்சோம்னா லோடை ஃபுல்லாக கிளை தெளியும். துள்ளிக்கிற மாடு பொதி சுமக்காது. சரி, இந்த சைடு ஃபுல்லாக சால்வ் பண்ணி வந்துட்டோங்க. சரி, இப்போ 14 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். வயதாக ஆக டேஷ் வாழ்வில் நடத்தை குறைத்து பேரின்ப நோக்கில் கவனம் செலுத்த வேண்டும். பேரின்ப நோக்கில். அப்போது பேரின்பத்துக்கு போகிறோம் அப்படின்னா எதை விடுவோம்? சிற்றின்பம். சிற்றின்ப வாழ்க்கையை விட்டு பேரின்ப வாழ்க்கையை நோக்கி போகாமா? அதிலே கொஸ்டினில் ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க. சிற்றின்ப வாழ்வை நோக்கி விட்டு பேரின்ப வாழ்வை நோக்கி போகும். ஓகே. ஸோ 18 இடமிருந்து வளம். டேஷ் தேங்காயை கொப்பரை என்போம்.
முத்தி போன தேங்காவை தான் கொப்பைன்னு சொல்லுவோம். முத்தி போனங்களுக்கு இங்கே வந்து என்னென்னு சொல்லலாம்னா முற்றிய தேங்காயை கொப்பை தேங்காய்னு சொல்லலாம். சரி, 13 மேலேருந்து கீழே என்ன? முனைப்புன்னா முயற்சி. வேறு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 19 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் மங்கை வேலு நாச்சியார். யார்? பவர்ஃபுல்லாக உள்ள குயின் வீரமங்கை, சிவகங்கை ராணி. வீரமங்கை பிரிட்டிஷ்காரனை எடுத்து போராடினவங்க வீரமங்கை வேலு நாச்சியார். சிவகங்கையை 10 வருஷம் ஆடினவங்க. 1790 86 96 வரைக்கும் ஆண்டிருக்காங்க. படுகுநாத ராஜாவுடைய ஒய்ஃபு. ஓகேங்க. ஸோ இப்போவும் இதுக்கு இன்னும் ஹிண்ட்டு தேவைப்படும்னு நினைக்கிறேன். முனைப்புக்கு வேறு ஏதாவது வேர்டு சொல்லலாமா அப்படின்னா 13 முனைப்பு, முயற்சி, மும்முரமாக ட்ரை பண்ணான்னு சொல்லலாமா? இம்முரம். ஓகேவா? ஸோ மும்முரமாக ட்ரை பண்ணான்னு சொல்லலாம், முயற்சி. சரி, அப்போ 12 இடமிருந்து வளம் என்ன? மாமன் செல்லமாக பேச்சு வழக்கில். இந்த வசூல் ராஜா MBBSல சொல்லுவாங்கல்ல, மாமாவு காலிங் மாமு. ஓகே, இது கரெக்டாக செக் பண்ணி பார்த்தோம். 10 மேலேருந்து கீழே. நீண்ட காலம் உணவு இழந்த நிலை. அவங்க உணர்ச்சியே இல்லாமல் ரொம்ப காலம் இருக்காங்க அப்படின்னா கோமாவில் இருக்காங்கன்னு அர்த்தம். கோமா. ஸோ இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோங்க. சரிங்க, எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்க. தேங்க்யூங்க.